Hello everyone. Welcome to the channel Missing Semicolon. ஸோ இந்த வீடியோ திஸ் அ ஃபர்ஸ்ட் வீடியோ ஐம் ரெக்கார்டிங். இந்த வீடியோ எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த சேனல்லனா, ஒரு ஓவர்வியூ மாதிரி இந்த சேனலில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக இந்த ஓவர்வியூ வீடியோ நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஐடி இன்ஜினியர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் ஆர் ரிலேட்டட் டு டெக்காக தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அதை பற்றி மட்டும்தான் நான் இப்போ கவர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டெக் ட்ரெண்ட்ஸ் அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா, ஒரு டெக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேர்மை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இது வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின், கிரிப்டோ, அப்படி இல்லைன்னா வெப்3, இந்த மாதிரி ஒரு டெக் ட்ரெண்ட் இருந்தது. ஒரு 10 இயர்ஸ் பேக், இப்போலேருந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட்டே ஒரு டெக் ட்ரெண்டாக தான் இருந்தது, வித் த ஃப்ரேம்ஒர்க்ஸ் லைக் ரியாக்ட் அண்ட் ஆல் கம்மிங் அப். இப்போ 2025ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022ல இருந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு டெக் ட்ரெண்டு தான் பரவலாக பேசப்பட்டுருக்கு. இதை பற்றி தான் நான் ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இந்த சேனலில் கவர் பண்ணுவேன். ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ணலான்னு இருக்கேன், இன்க்ளூடிங் த மேத், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டெர்மினாலஜிஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஓவர்வியூ வீடியோவில் நான் வந்து எதை பற்றி பேசலான்னு இருக்கேன்னா, 2 வகையாக பிரிக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோவையே. ஃபர்ஸ்ட் வந்து ஜாப்ஸ், செகண்ட் வந்து டெர்மினாலஜிஸ், இப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, டெர்மினாலஜிஸ் அண்ட் ஜாப்ஸ். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ்லாம் நான் என்ன ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா, ஏஐ ஆர் ஏஐயில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க ஆர் ஏஐக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இஸ் மேத் ஆர் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் மிஷின் லேர்னிங். அப்புறம் தேர்ட் ஒன் இஸ் டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங் கூட இன்னொரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூரல் நெட்வொர்க்ஸ். ரொம்ப பேசிக்கான டேர்ம். அதே மாதிரி ஜாப் சைடில் வந்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியர், அப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட்ஸ், அப்புறம் எம்எல் ஏஐ இன்ஜினியர். இது வந்து நான் பரவலாக கேள்விப்பட்ட சில டேர்ம்ஸ்லாம் எழுதியிருக்கேன். அதாவது இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் என்னன்னு தெரியலையே ஆர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ, அது ஏன் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ இப்போ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடிஞ்சுது. ஒரு ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆகட்டும், இல்லை பேக் எண்டில் ஒரு ஏபிஐ சர்வீஸ் எழுதுறதுக்கு ஒரு நோட் ஜேஎஸ் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆகட்டும், ஜாவா, காட்லின், கோலாங், ஏன் ரஸ்ட்டு கூட ஈஸியாக பிக் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அது ஒரு சீக்வென்ஷியலான ஒரு ஸ்டெப் இருந்தது. அது ஒரு ப்ராசஸ் தான். அது ஒரு சேர்த்து வச்ச ஒரு ப்ராசஸ். ஓகே, நீங்கள் ஒரு என் பாயிண்ட் எழுதுனீங்கன்னா சர்வர் லோக்கல் ஹோஸ்ட் கூட கனெக்ட் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். தட் இஸ் ஹவ் இட் வெண்ட். பட் ஏஐ அப்படின்றது கம்ப்ளீட்லி மேத் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டால் எஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேக்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேக்ஸ் எல்லாம் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி வச்சுட்டு ஒரு அல்காரதமாக வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் வாட் வி ஆர் ஆக்சுவலி யூஸிங் நோ, லைக் ஜிபிடி, கிளாட், இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது பின்னாடி இருக்கிற அல்காரதம்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த அல்காரதமை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ நான் கற்றுக்க ட்ரை பண்ணும்போது நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தேன், they were talking only about the algorithm which were existing. ஸோ இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அல்காரதம் அது எக்ஸிஸ்ட் ஆகுது, அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, எனக்கு என்னென்னா ஒரு கியூரியாசிட்டி, என்னோட மைண்ட் செட்டை நான் மாற்றணும். லைக் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃபியூ திங்ஸ் விச் வில்
மேக் மீ விச் வில் ஹெல்ப் மீ டு டெவலப் சச் அல்காரிதம்ஸ். ஸோ அதுக்கு நான் மேக்ஸை பேசிக்லேருந்து கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணேன். அது கற்றுக்கவும் செஞ்சேன். அதுதான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், branches of maths. First is linear algebra. Okay. Second one is probability. Third one is statistics. இது வந்து நான் எந்த ஆர்டர்லையுமே எழுதல. நான் அப்படியே எழுதுறேன். இந்த பிரான்ச் எல்லாமே தேவைப்படும். எல்லாமே அட் அ டைம்ல கூட சில டைம் தேவைப்படலாம். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படின்லாம் இல்ல. தேர்ட் ஒன் இஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஓகே. ஸோ இந்த 4 பிரான்ச் ஆஃப் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, இது எல்லாமே பேசிக்ஸ் மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுவே ஆக்சுவலாக போதும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் டுட்டோரியல் அப்படிலாம் இல்லை. இது வந்து பேசிக் டுட்டோரியல் மட்டும்தான். ஸோ இது எல்லாமே 1950s டைம்லேருந்தே இருக்குது. அது வந்து ஒன்று மாற்றி ஒன்று ரிசர்ச் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒரு ஆர்டரில் சீக்வென்ஷியலாக ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இதுக்கப்புறம் இது பண்ணால் இந்த அவுட்புட் ப்ரெடிக்ட் ஆகும். இந்த டியூரிங் டெஸ்ட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ட் ஆகும் ரிசர்ச் பண்ணிகிட்டே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எதனால் அது பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா அண்ட் கம்ப்யூட்டிங் பவர். ஸோ இந்த ரெண்டுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, இது வந்து இந்த கம்ப்யூட் பவர் அப்படின்னு எஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னா, வி ஆர் நாட் ஏபிள் டு அச்சீவ் இட் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆப்டிமைஸ்டான வே இல்லை. பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மணி லைக் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆர் தே ஆர் புட்டிங் இட் இன். அது பபுள் ஆகுமா இல்லை என்ன ஆகுமா, தட் இஸ் நாட் த டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் நவ். பட் கம்ப்யூட் பவர் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க. அதனால வி ஆர் ஏபிள் டு transform this math into the algorithms which actually works. So இந்த 4 branches of mathematics தான் நான் next few monthsல கவர் பண்ணுவேன், one after the other. ஸோ இந்த மேக்ஸ் பற்றி இந்த ஃபீல்ட் பற்றி இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஆக்சுவலாக இந்த ஓவர்வியூக்கு இவ்வளோ போதும். இதுதான் நம்ம படிக்க போகிறோம், இதுதான் நம்ம கவர் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சால் ஓகே. செகண்ட் ஒன் இஸ் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐயில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஏஐயா? ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கிளியர் தட் ஆஃப். ஏஐனா என்ன? லைக் ஏஐ அது ஒரு அல்காரிதமா? அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா? ஸோ நத்திங் லைக் தட். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் இஸ் லைக் அ பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங். ஆன் த டாப் ஆஃப் தட் ஹைரார்கி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்ஜினியரிங், ஜஸ்ட் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் கீழே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு பிரான்ச் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கீழே வெப் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. கிளவுட் டெவலப்மெண்ட், கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கீழே இருக்குது. நவ் அது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி டேட்டா இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர் அந்த மாதிரி இருக்குது. பட் எவ்ரி திங் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ அந்த மாதிரி ஏஐ இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங். கம்ப்யூட்டிங்னு சொல்லலாம், ஒரு இன்ஜினியரிங் சொல்லலாம், ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு கீழே வர்றது தான் செவரல் அல்காரிதம்ஸ். ஸோ தேர் ஆர் லைக் என் நம்பர் ஆஃப் அல்காரிதம்ஸ் ஆர் ஆப்டிமைசேஷன்ஸ் ப்ரெசன்ட். அதை குரூப் பண்ணி இந்த குரூப் அல்காரிதம்ஸ்லாம் மிஷின் லேர்னிங் அண்ட் இந்த குரூப் அல்காரிதம்ஸ்லாம் டீப் லேர்னிங் அப்படின்னு ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க. பட் மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, இட் ஆக்சுவலி ஹேஸ் அ தேர் ஆக்சுவலி சம் நேம்ட் அல்காரிதம்ஸ் அப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அன் அல்காரிதம் கால்ட் எஸ்விஎம் அண்ட் கேஎன்என். இது எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக மேக்ஸோட பார்ப்போம், டெரிவேஷன்ஸோட. பட் இந்த மாதிரி நேம்ட் அல்காரிதம்ஸ்லாம் ஓகே, ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2 இது, ஸ்டெப் 3 இது, and then if you perform all these with the formulas, you will get the output, you will get the predictions. Okay. But deep learning அப்படின்னா it purely mimics the brain. So that is what we are trying to achieve. இப்போ ஏஜிஐ அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, லைக் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டட் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டிங் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாமல் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு, இப்போ நம்ம சாட் ஜிபிடியில் நம்ம கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ணதில்ல,
பட் கேட்காமலே இட் ஹாஸ் டு திங்க் ஆன் இட்ஸ் ஓன். அந்த மாதிரினா இட் ஹாஸ் டு மிமிக் த ஹியூமன் பிரெயின். ஸோ அந்த மாதிரி மிமிக் பண்ற ஒன் ஆஃப் த அல்காரிதம்ஸ் தான் நியூரல் நெட்வொர்க். ஸோ இது என்னன்னா இட் ஹாஸ் நோட்ஸ், செவரல் நோட்ஸ் ஹியர். சும்மா இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் இதை சொல்லலை. பட் செவரல் நோட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு நோடும் ஒரு இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பிரெயின் ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து அவுட்புட் ப்ரெடிக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் என்னன்னா எல்லாமே ஏஐ பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இஃப் யூ சென்ட் ஹாய் டு சாட் ஜிபிடி, ஓகே, இட் இஸ் இட் வில் பி ஏபிள் டு ரெஸ்பாண்ட் யூ வித் ஹலோ பிகாஸ் இட் நோஸ் தட் யூ ஆர் கிரீட்டிங். இந்த கிரீட்டிங் அப்படின்றதே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓகே, இந்த ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இது ரெஸ்பாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த ஹலோ. இந்த ஹலோ தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக வருது. ஸோ திஸ் இஸ் நியூரல் நெட்வொர்க். இது என்னன்னா இதுலயும் ஸ்டெப் வைஸ் இருக்கும், பட் இட் இஸ் மோர் லைக் அ பிளாக் பாக்ஸ். இந்த பிளாக் பாக்ஸ்ன்ற டேர்மும் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணப்படுற ஒரு டேர்ம் டீப் லேர்னிங்ல. ஏன்னா இப்போ நான் இந்த சொன்னேன்ல, இந்த டேட்டா ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நடுவில் என்ன நடக்குதுன்னு வி ஓன்ட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ட்ராக். ஏன்னா எனிதிங் கேன் ஹேப்பன். இட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் ஃப்ரம் ஒன் அல்காரிதம் டு அதர். அதனால தான் இப்போ நீங்கள் ஹாய்ன்னு ஃபர்ஸ்ட் ஒரு சாட் ஜிபிடி கிட்ட சொல்லிட்டு திருப்பி ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா அது ரெண்டாவது வாட்டி ஹலோன்னு சொல்லாது. மேபி சொல்லலாம், பட் ப்ராபபிலிஸ்டிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹலோன்னு சொல்லாது, வேற ஏதாவது சொல்லும். லைக் ஹலோ விக்னேஷன் சொல்லும், இல்லை ஹலோ ராம்னு சொல்லும். அந்த மாதிரி யாராவது ஒரு பேர் சொல்லி ஹலோ பீட்டர், உங்கள் பேர் பீட்டர்னா உங்கள் பேர் பீட்டர் அந்த மாதிரி சொல்லும். ஸோ இது என்னன்னா இந்த நடுவில் ப்ரெடிக்ட் ஆகிற விஷயம் எப்பயுமே ஒன்றா இருக்காது. இது எப்பயுமே வேறையாக தான் இருக்கும். அது அது ஏன்னு நம்ம ஃபியூச்சரில் மேக்ஸோட நம்ம படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் பிரான்ச் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னொரு டெர்மினாலஜி நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா ஜாப். ஸோ இந்த ஜாப்ல நான் வந்து இது வந்து இந்த லே ஆஃப், அதுக்கப்புறம் ரீப்ளேசிங் ஹியூமன்ஸ், இதை பற்றி நான் இப்போ பேசவே போகிறதில்ல. பிகாஸ் தட் இஸ் யூஸ்லெஸ், தட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். அதை பற்றி நம்ம பேசியும் இப்போ ப்ரோஜனம் இல்லை. வாட் வி கேன் டூ இஸ், see, of course, any automation, if it comes, it is going to replace the humans. For example, manual testerலேருந்து automation testing வந்தோடனே manual testers got replaced, right, for automation. அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஒர்க் உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியுது அப்படின்னா யூ won't need that human. ஏன்னா அந்த ஹியூமன் பண்ணுற வேலையை மிஷின் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுது அப்படின்னு. ஸோ அதை பற்றி இப்போ பேச போகிறதில்ல. வாட் வில் ஃபோக்கஸ் ஆன் இஸ் டு லேர்ன் த ஏஐ ஆர் லேர்ன் த ஏஐ, நாட் டு யூஸ் தி ஏஐ. அது நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இந்த சேனலில் நீங்கள் வந்து அதுவும் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு லேங் செயினோ இல்லை ஜிபிடி பற்றியோ இல்லை கிளாடு பற்றியோ இந்த மாதிரி அல்காரிதம் பற்றி நம்ம ரொம்ப லேட்டராக தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு அல்காரிதம்ஸை எப்படி உருவாக்குனாங்க, அதுக்கான தாட் ப்ராசஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு அல்காரிதமை நம்ம எப்படி உருவாக்க முடியும், நம்மளோட பிரெயினை எப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் செவரல் ஜாப்ஸ், செவரல் கேட்டகரிஸ் ஆஃப் ஜாப்ஸ். ஒன்று வந்து டேட்டா இன்ஜினியர், இன்னொன்று டேட்டா சயின்டிஸ்ட், இன்னொன்று எம்எல்ஏ இன்ஜினியர். நிறைய பேருக்கு இந்த டேட்டா இன்ஜினியர் என்ன, டேட்டா சயின்டிஸ்ட்னா என்னன்ற ஒரு டிஃப்ரென்ஸே புரியல. ஸோ ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஏஐ அல்காரிதம் ஆகட்டும், ஃபார்முலாஸ் ஆகட்டும், எல்லாமே தனியாக ரன் ஆகாது. எவ்ரி திங் நீட்ஸ் டேட்டா. டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த டேட்டா சோர்ஸ் எதுலேருந்து வேணால் வரலாம். இப்போ நம்ம ஒரு மளிகை கடைக்கு ஒரு அல்காரிதம் எழுதுகிறோம், நம்ம அண்ணாச்சிக்கு அல்காரிதம் எழுதுகிறோம் அப்படின்னா இட் நீட்ஸ் த சேல்ஸ் டேட்டா ஆஃப் தட் பர்டிகுலர் ஷாப். தட் கிரானா ஷாப் ஆகட்டும், ஒரு மளிகை கடை ஆகட்டும், ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், அந்த மாதிரி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சம் சாட் ஆப் லைக் சாட் ஜிபிடி, ஒரு அந்த மாதிரி ஒரு மாடல் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ சாட் ஜிபிடிக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ணும். பி இட் கிளைமேட்டு ஆர் டெக், இது எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணும். அது ஏன்னா இட் இஸ் ட்ரெயின்ட் வித் ரியல் டேட்டா ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இந்த டேட்டா என்னன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலேருந்து வந்திருக்கலாம், லைக் ரெட்டிட்லேருந்து வந்திருக்கலாம், யூடியூப்லேருந்து இருக்கலாம், ஸோ எதுலேருந்து வேணால் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபீட் ஆகி ட்ரெயின் ஆனது தான் இந்த மாதிரி சாட் ஜிபிடி அந்த மாதிரி மாடல்ஸ். ஸோ இப்போ இந்த டேட்டா பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திஸ் டேட்டா இன்ஜினியர்ஸ் ஒன்லி ஒர்க் இஸ் டு
get the data from external source and give it to data scientist in the format they ask to feed into the algorithm. கொஞ்சம் பெருசா போறோம்ல, இருங்க. ஸோ இப்போ அல்காரிதம் இருக்கு. ஓகே. இது ரன் ஆகிறதுக்கு டேட்டா தேவை. இப்போ இந்த அல்காரிதமை டெவலப் பண்றது ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். ஓகேவா? இதுலயே ஒரு ஸ்பிளிட் அப் இருக்கு. நான் அப்புறமா வரேன். இன்னொன்னு, இந்த டேட்டாவை ஃபீட் பண்றது ஆர் ப்ரொவைட் பண்றது டேட்டா இன்ஜினியர். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்காரிதம்க்கு ஆர் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு என் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் தேவைப்படுது. இந்த என் இஸ் அ டைப் ஆஃப் நம்பர். இதுக்குள்ள நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஃபெயில் ஆகும். ஓகே. ஸோ மேக் ஷுர் த டேட்டா இஸ் அ நம்பர் ஒரு இன்புட் சோர்ஸ்லேருந்து. தட் இஸ் வாட் த டேட்டா இன்ஜினியர்ஸ் டூ. இப்போ ஒரு அல்காரிதம் ரன் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டில் எனக்கு வந்து ஏ பேராமீட்டரில் நேம் வேணும், பி பேராமீட்டரில் ஏஜ் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா டேட்டா இன்ஜினியர் வில் கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த சூப்பர் மார்க்கெட் ஷாப்பே எடுத்துக்கோங்க. கஸ்டமர் டேட்டான்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் டேட்டாவில் பஞ்ச் ஆஃப் டேட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா. ஓகே. இதில் வந்து நேம், ஏஜ், அப்புறம் லைக் ஃபோன், இமெயில், இந்த மாதிரி ஸோ இருக்கும். இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் கேட்கறது என்ன, இந்த அல்காரிதம்க்கு எனக்கு இந்த 2 டீட்டெயில் தான்ப்பா தேவை, அதை மட்டும் எடுத்து கொடுத்துருங்கன்னா ஹி வில் கெட் திஸ் ஃப்ரம் த சோர்ஸ் அண்ட் தென் ஹி ஆர் ஷி டேட்டா இன்ஜினியர் வில் transform this to the required format asked, which is this one. இந்த ஃபார்மேட்ல டேட்டா வர்றது இட் இஸ் ஃபெட் இன் டு த அல்காரிதம். ஸோ இந்த செயின் ஆஃப் ப்ராசஸ் தான் டிஃபரன்ஷியேட்ஸ் பிட்வீன் அ டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியர். டேட்டா சயின்டிஸ்ட் கீழே இப்போ டேட்டா இன்ஜினியர் இஸ் டேட்டா ஹேண்டில்ஸ் வித் டேட்டா ஹேண்ட்லிங். இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் அல்காரிதம் கிரியேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இதுல 2 பார்ட் இருக்கு. இந்த அல்காரிதம் கிரியேஷன்ல பாத்தீங்கன்னா ஹூ கோட்ஸ் த அல்காரிதம், ஹூ கிரியேட்ஸ் த அல்காரிதம். என்னடா இவன் தான் கிரியேட் பண்றான்னு சொன்னேன், ஆனா இப்போ கிரியேட்ஸ் த அல்காரிதம் செப்பரேட்டா எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா எஸ், கிரியேட் பண்றவங்க கோடரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தே கேன் பி மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகே. அண்ட் தென் தே கேன் ஆல்சோ பி ஏஐ ரிசர்ச்சர்ஸ். இப்போ சின்ன கம்பெனி, இப்போ இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக யூசர் கிட்ட இருந்து மெசேஜ் வாங்கி ஜிபிடி கால் பண்ணி ரெஸ்பான்ஸை திருப்பி பெறுறோம். ஸோ தட் இஸ் நாட் ஆக்சுவல் ஏஐ. நிஜ ஏஐல நிறைய லேயர்ஸ் இருக்கு. அது நீங்கள் கம்பெனிஸ் லைக் மெட்டா, ஓப்பன் ஏஐ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தே ஹாவ் கோடர்ஸ், தே ஹாவ் மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகே. ஸோ இவங்க தே கிரியேட் தி அல்காரிதம் லைக் ரா அல்காரிதம். they create the raw algorithm. Like you would have seen GPT-1 இருக்கு, இப்போ 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் 5.2 வந்துருச்சு. ஸோ எல்லாமே ஒன்று தானே. எல்லாத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் ஆப்டிமைசேஷன்ஸ். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. ஓகே. இந்த ஆப்டிமைசேஷனை ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் நெக்ஸ்ட் அல்காரிதம் போகிறதுக்கு நெக்ஸ்ட் வேர்ஷன் ஆஃப் அல்காரிதம் போகிறது டிசைட் பண்ணுறது ஆர் டெவலப் பண்ணுறது த்ரூ ஸோ மெனி ரிசர்ச் இந்த 2 பேரும் தான். ஸோ இவங்க வந்து இந்த ரா அல்காரிதமை தே கிவ் இட் டு டேட்டா சயின்டிஸ்ட் ஹூ கோட்ஸ் வித் எனி லாங்குவேஜ், வித் பைத்தன் ஆர் எனி லாங்குவேஜ், வித் C++, எனி திங். இந்த கோர்ஸில் நான் கவர் பண்ண போகிறது இந்த 2 பேரை பற்றி மட்டும்தான், mathematicians and AI researchers, because this is very 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 important. ஓகே. இன்னொன்று நான் கவர் பண்ணாத போகாதது, நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட முறையில் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், அது போய் பாருங்கள். மோஸ்ட்லி தட் வில் பி a ஃப்ரீ ரிசோர்ஸ்.
ஸோ அந்த பைத்தன் ப்ரோகிராமிங் லாங்குவேஜை நீங்கள் வந்து ஏஐ டெவலப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படிக்கணும்னு இல்லை. சும்மா பேசிக்காக ஒரு கால்குலேட்டர் ஆப்போ இல்லை ஒரு வெப் சர்வரோ ஒரு அப்ளிகேஷனோ அந்த மாதிரி ஒரு பைத்தனை நீங்கள் வந்து ஒரு தமிழ் பேசுகிற லாங்குவேஜ் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நீங்கள் படிச்சுட்டா ஓகே. ஸோ இது படித்ததுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ பி ஏபிள் டு கிரியேட் தி அல்காரிதம். ஸோ இது நீங்கள் டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லை, விச் இஸ் ஆக்சுவலி ஈக்குவலி வர்தி, பட் யூ நீட் டு பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கோட் த அல்காரிதம் ஆல்சோ. யூ மஸ்ட் பி அன் ஆல்ரவுண்டர். பட் இந்த கோடிங் பார்ட்டுக்கு நம்ம லேட்டராக தான் வருவோம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா எம்எல்ஏஐ இன்ஜினியர். ஓகே, இது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு சர்வர் எடுத்துக்கிட்டீங்க, திஸ் அ சர்வர். ஓகே, அண்ட் யூ ஹோஸ்ட் அ வெப்சைட். ஒரு வெப் டெவலப்பராக இருக்காங்க, ஆர் யூ ஹோஸ்ட் அ டேட்டா பேஸ். அது வந்து ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் அந்த டேட்டா சயின்டிஸ்ட் கிரியேட் பண்ணுற அல்காரிதம், கோட் பண்ணுற அல்காரிதம், இட் இஸ் கால்ட் அஸ் மாடல். ஜிபிடி மாடல், கிளாட் மாடல், ஜெமினை மாடல். ஓகே, இந்த மாடல் எங்கே ரன் ஆகும் அப்படின்னா சர்வரில் ரன் ஆகும். இது எல்லாமே சர்வரில் தான் ரன் ஆகும். க்ளவுட் சர்வர் ஆகட்டும், ஒரு ஆன் ப்ரெம் சர்வர் ஆகட்டும், எதில் வேணால் நீங்கள் ரன் பண்ணலாம், பட் சர்வரில் தான் ரன் ஆகும். இதை டிப்ளாய் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுற வேலையை பார்க்குறது தான் வந்து டிப்ளாய் அண்ட் மேனேஜ் பார்க்குறது தான் வந்து எம்எல்ஏ இன்ஜினியரோட ஒர்க். they take care of deployment, they take care of managing, they take care of scaling everything. ஏன்னா இப்போ ChatGPT it is almost installed by so many millions of people. ஏதோ 90 million people நான் கேள்விப்பட்டேன். I'm not sure, maybe I'm just throwing numbers, but 2025ல டாப் ஆஃப் த சார்ட்ல இருக்கு, ரைட், எண்ட் ஆஃப் தி இயரில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாடல் எப்படி ஒவ்வொருத்தரோட கான்டெக்ட் ஹேண்டில் பண்ணுது அதெல்லாம் நம்ம லேட்டராக வரலாம். பட் இந்த ஸ்கேலில் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து இந்த எம்எல் அண்ட் ஏஐ இன்ஜினியர்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஸ்பிளிட்டப்ஸ் பற்றின ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் நம்ம பார்த்தது மேக்ஸ், அண்ட் தென் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் ஜாப்ஸ், டாப் மோஸ்ட் ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு நான் கவர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி மேக்ஸ். ஐ எம் கோயிங் டு கவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பித்து லைக் மீன் ஆவரேஜ்லேருந்து ஆரம்பித்து வில் கோ டு அ வெரி டீட்டெயில் டிஸ்கஷன் ஆஃப் லைக் T-square டெஸ்டிங், ஹைப்போதசிஸ் எல்லாமே, ரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட் வில் பேரலி சம்டைம்ஸ் நான் வந்து இதுக்கப்புறம் தான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இந்த மாதிரி மேக்ஸ் வரணும் அப்படின்னா இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே பாதியில் யூ மைட் ஹாவ் டு ஜம்ப் இன்டு லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ நான் அதுவும் கவர் பண்ணுறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஓகே, ரெண்டுத்தும் சேர்த்து நம்ம கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் லீனியர் அல்ஜிப்ரா. நெக்ஸ்ட் இஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் யூசிங் டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் கால்குலஸ். ஸோ இந்த 3 நம்ம கவர் பண்ணோம், இந்த 4 நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது கூட கடைசி தான். திஸ் இஸ் லைக் டூ மச் இன்டு டெப்த். இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்ம கவர் பண்ணனாலே ஐ வில் கவர் தட் wherein you can see that, oh okay, somewhere it is getting linked to how the AI is working. Okay, நம்ம இப்போ ஒரு டாபிக் படித்தோம், it is getting linked, it is getting into the brain, and then it is getting linked to the part where you might have already known something about AI. ஏஐ பற்றி நம்ம சும்மா படிச்சிருப்போம், இந்த மாதிரி ஒரு நியூரல் நெட்வொர்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டுட்டோரியல் பார்த்துருப்போம். நம்ம அந்த டுட்டோரியல் கூட நம்ம படிக்கிற மேக்ஸ் கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம படிக்கிற பேசிக் மேத் கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகும்போது ஓகே திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு நமக்கு தோணும். தென் வீல் நெவர் ஃபர்கெட் தட், வீல் ஸ்டார்ட் டு இம்ப்ளிமெண்ட் தட். ஸோ இதுதான் இந்த ஓவர்வியூ தான் நான் பேசிக்காக கவர் பண்ணணும்னு நினச்சேன், கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது
தெரியணும், இல்ல வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் கவர் பண்றதுக்கு அப்படின்னா, ப்ளீஸ் ட்ராப் இட் இன் த கமெண்ட்ஸ். ஐ வில் ரீட் இட் அண்ட் அட்ரஸ் இட் இன் த அப்கமிங் வீடியோஸ். ஸோ இது வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே. ரொம்ப தேங்க்ஸ். See you in the next video. Thank you.